ஓம் மூகம் கரோதி வாசாம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாத்தமஹம் வந்தே பரமானந்தமாதவம் யம் பிரம்மா வருணேந்திரருத்ரமருதः ஸ்துன்வந்தி தேவேஸ்தவே வேதை சாங்கபத்ரக்மணோ கணசதைஹம் காயந்தி யம் சாமகாம் ஞானாவஸ்திததத்பதேன மனசா பஸ்யந்தி யம் யோகினः யஸ்யான்னம் ந விதுசுராசுரகணாः தேவாய தஸ்மை நமः தேவாய தஸ்மை நமः. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு என்னுடைய நமஸ்காரம். பகவத்கீதையினுடைய 10வது அத்தியாயமான விபூதி யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் தன்னை பற்றிய பெருமைகளை மகிமைகளை கூறி வருகின்றார். பகவான் இதில் கூற வருகின்ற கருத்து, என்னுடைய மகிமைகள் பெருமைகள் 2 விதமாக இருக்கின்றன. இந்த உலகத்தில் என்னென்ன பொருள்கள் விசேஷமாக சிறப்பாக இருக்கின்றதோ அதில் நான் இருக்கின்றேன் என்று பகவானுடைய கருத்து. இதை உணர்கின்ற தவமாகவும் நான் இருக்கின்றேன், இதை உணர்கின்ற தானமாகவும் நான் இருக்கின்றேன், அனைத்தும் நானே என்று பகவான் கூறுகின்றார். எல்லாமே நீதானான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எல்லாமே பகவான் தான். இருந்தாலும் நமக்கு புரியும்படியாக இதில் ஒரு சில விஷயங்களை எடுத்து அது நான் சொன்னார். இன்னமும் சொல்ல போகிறார். மலைகளில் இமாலயம் நான், மந்திரங்களில் காயத்ரி நாம், பாண்டவர்களில் அர்ஜுனன் நான் அப்படிலாம் சொல்ல போகிறாரு. ஆனால் பகவான் இப்பொழுது நாம் பார்த்து வருகின்ற கருத்து, அந்த நான் 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 என்கின்ற நான் எல்லோருடைய இதயத்திலும் மனதிலும், அதாவது அந்தக்கரணத்திலும் அந்த நான் என்ற நான் ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றேன், எல்லோருடைய உடல் மனதிலும். அப்படி இதை யார் என்னுடைய உண்மைத்தன்மையை யார் உணர வேண்டும் என்று மற்ற விஷயங்கள் எல்லாம் விட்டுவிட்டு என்னுடைய மாயா தத்துவத்தில் வந்த அனைத்து கருத்துக்களையும் திரவியங்கள் முதலியவங்களை விட்டுவிட்டு என்னை உணர வேண்டும், என்னுடைய உண்மையை உணர வேண்டும் என்று யார் என்னை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நான் அஞ்ஞானத்திலிருந்து உருவாகின்ற மோகத்தை நான் நாசம் செய்து அவர்களுடைய அந்தக்கரணத்தில் ஏற்கனவே நான் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களிடம் உடலிலும் மனதிலும் உரைகின்ற அந்த ஆத்மஸ்வரூபமாகிய ஞான தீபத்தை கொடுத்து அவர்களுக்கு அறியாமையில் உண்டான மோகத்தை பிரகாசிக்க நீக்கி பிரகாசிக்க செய்கின்றேன், அவர்களுடைய கருணையின் பொருட்டு. யார் என்னுடைய இந்த உலகமாகிய மாயா தத்துவத்தில் பிரார்த்தனைகளை செய்து புண்ணிய கர்மங்களை யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாகயாமி ஆத்மபாவஸ்தக என்கிறார். ஆத்மபாவம் அந்த இடத்துல விருத்தி, அவங்க எண்ணங்களில் இருந்து கொண்டு நான் அருள் புரிகின்றேன் என்கிறார். அப்ப இறைவன் என்பவன் ஒன்றுதான், ஆத்மஸ்வரூபமும் ஒன்றுதான். அழியாத மாறாத தன்மையுடைய இறைவன், அழியாத மாறாத தன்மையுடைய ஆத்மா. இறைவன் நம்முள்
ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றான். இதை நான் இல்லை ஞானம் என்னும் தீபத்தால் இது இது தெரியாத அறியாமையால் என்னுடைய கருணையால் அவர்களுடைய கருணையின் பொருட்டு அப்படிங்கிறார். கருணையின் பொருட்டுன்னா அவரவர்களுடைய கர்ம பலனின் பொருட்டு. இப்போ கருணையின் பொருட்டுன்னா அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் கருணை இல்லையா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இறைவனுக்கு கருணை இல்லையா அவன்னா இல்லை. கருணைன்னா இறைவனுடைய கருணையை வாங்க வேண்டுமென்றால் சத் கர்மங்கள் கதாபாத்திரமாக நாம் அதற்கு தகுதியுடைய மனதை நாம் அடைய வேண்டும். அது என்னுடைய சாரம். தகுதியுடைய மனதை நம்ம அடையணும். பற்றி இறைவனுடைய கருணையை நாம் வாங்க முடியும்னு சொல்கிறாரு. எப்படி நதியில் இறைவன் தன்னை அணைத்து கொள்வார். அது சொல்லுவாங்கள்ல, ஒரு படி நம்ம ஏறுனா 10 படி இறைவன் இறங்கி வருவார் என்று சொல்றாங்க. இறைவன் மிக கருணையானவர். அதற்கு நாம் கதாபாத்திரமாக வேண்டும். இறைவனை உண்மையில் நினைத்து தொண்டுகள் செய்தால் நாம் கேட்பதை விட பகவான் நன்றாக கொடுப்பார். அதுக்குரிய குணங்களை, சத்துவ குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அது ஒரு விளக்காசிரியர் சத்துவ குணம்னா என்ன அப்படிங்கிறார். நான் சத்துவகுணத்தில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறார். தர்ம ஞான வைராக்கிய ஐஸ்வர்ய லட்சணம் சொல்கிறார். தர்மப்படி யார் நியாயப்படி இருக்கிறார்களோ வாழ்கிறார்களோ, அது மட்டுமல்ல ஞானத்தின்படி ஞானம், அது மட்டுமல்ல வைராக்கியத்தின்படி சமதமம் ஒழுக்கம். அடுத்து சொல்ல போகிறார். ஒழுக்கமாக நான் இருக்கின்றேன். யாரிடத்தில் ஒழுக்கம் இருக்கின்றதோ அந்த ஒழுக்கமாக இருக்கின்றேன். அது மட்டுமல்ல ஒழுக்கம் இல்லாத இடத்தில் ஒழுக்கத்தை போதிக்கின்ற ஒரு திறனாகவும் நான் இருக்கின்றேன். எல்லாமே ஈஸ்வரன் என்று நாம் உணர வேண்டும். ஆக இந்த இடத்துல பகவான் எதுக்கு அந்த ஆத்மஸ்தகங்கிறது ரொம்ப முக்கியம் சொல்கிறாங்க. பகவான் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து, இந்த கோலோகம் சொல்லும்ல, அது மாதிரி ஏதோ ஒரு கோலோகத்திலையோ இல்லை வைகுண்டத்திலையோ இல்லை சிவலோகத்தில் இருந்து கொண்டு அங்கேருந்து நமக்கு அருள் புரிகின்றார் அப்படி நம்ம நினைக்கிறோம். அப்படி இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சொர்க்கலோகம்ங்கிறது ஒன்று இருக்குது. சேனே புண்ணியே மத்திய லோகம் மிஷந்தி நம்ம படித்தோம். புண்ணியம் முடிந்தவுடன் திருப்பி இந்த லோகத்துக்கு தான் வரணும். எந்த லோகம் போனாலும் சரி, தேவேந்திர லோகம் போனாலும் சரி, இல்லை இந்திரலோகம் போனாலும் சரி, அப்படின்னு உலகம் இருக்குது. சொர்க்கலோகம்ங்கிறது ஒன்று இருக்குது. நம்ம சாஸ்திரங்களுடைய அடிப்படையில் கூட்டோம். ஆனால் அதுவும் அனித்தியமானது. அங்கும் பொறாமை போட்டி எல்லாம் அங்கேயும் வந்துடும். அதே பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. ஆகையினால் அப்போ நம்ம இதிலிருந்து என்ன தெரியுது, நாம் ஞானத்தை அடைய வேண்டும். ஞான நிஷ்டையை நாம் அடைய முயற்சி செய்ய வேண்டும். ஆக பக்திங்கிறது நம்ம ஒரு லெவல் தான் நம்ம கொண்டு செல்வோம். பக்தி கிரந்தங்கள், வேதாந்த தவிர மற்ற நூல்கள் போற்றக்கூடியது, பெருமைக்குரியது. மற்ற ஸ்தோத்திரங்கள், பாராயணம், இவையெல்லாம் நம்ம ஓரளவு தான் நம்ம கொண்டு செல்லும். இறுதி வரை கொண்டு செல்லக்கூடிய சக்தி நமக்கு அதுக்கு இல்லை. அப்போ நம்ம இறுதி வரை கொண்டு செல்லக்கூடிய லட்சியம் வரை கொண்டு செல்லக்கூடியது வேதாந்தம் ஒன்றுதான். அதை ஞான தீபம், நான் சொல்லலை, ஞான தீபேன அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு இடத்துல அடிக்கடி சொல்லிட்டு வர்றார். சர்வ கர்ம அகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியது. ஆத்ம ஞானத்தில்தான் பரிசமாப்தம், பூர்ணமடைகின்றது. ஒரு மனிதன் பூர்ணமடைகின்றான். ஏன்? ஸ்ரேயான் திரவியமயாத் ஞானயக்கம் பரந்தவன் சொல்றார்.
எல்லா திரவியங்கள் யஜ்ஞங்களை வழிபாடுகளை காட்டிலும் ஞான யஜ்ஞம்தான் உயர்ந்தது அப்படின்னு பகவான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறார். எப்படி ஆத்ம ஞானம்ங்கிறது என்ன? ததுத்வம் அசி என்று சுத்த சைதன்யம் மட்டும்தான் இருக்கின்றது என்று உணர்கின்ற புத்தியோகம் ததாமி, புத்தியோகத்தை நான் கொடுக்கின்றேன் சொல்றார். இறைவன் ஞானத்தை அளிக்கிறார். எப்படி அளிக்கிறார்? கொடுக்கிறார். ஞானத்தில் உண்மையே ஞானத்தை கொடுப்பதில்லை. அறியாமையை நீக்குவதன் மூலம் அவன் ஞானத்தை அவன் அடைகிறான் பேரு. பிரம்மம் எப்பொழுதுமே வரையறைக்கு உட்படாதது. அந்த பிரம்மத்தை அவன் அடைக்கின்றான். ஞான உதயமானது என்ன? சங்கரர் சொல்றாரு, ஞான உதயம் என்பது தீபத்தை ஏற்றுவது போன்றது. அது இந்த இடத்துல ஞான தீபம் அப்படிங்கிறார். தீபத்தை உபமானமாக என்று சொல்லுகின்றார். ஞான தீபேன. இப்போ தீபம் அப்படிங்கிறதுல என்ன இருக்கும்? அகல் விளக்கு இருக்கணும், அதில் ஆயில் இருக்கணும், அதில் திரி இருக்கணும், தீப்பெட்டி இருக்கணும், ஜோதி போன்ற இதில் ஒரு அம்சம் இருக்கணும். அதில் ஒவ்வொரு அம்சத்தையும் அது ஞான அம்சத்துடன் இங்கு ஒப்பிட்டு கூறப்படுகின்றது, சொல்லப்படும். இங்கு தீபத்தில் சங்கராச்சாரியார் சொல்றார், ஒரு விளக்காசிரியர் சொல்றார் ஞான தீபம்ங்கிறது. ஆயுளுக்கு உதாரணமாக சொல்றாரு அமைதியான மனம்ங்கிறார். பக்தி அமைதியான மனம், பிரசாத மனம், ஸ்நேகங்கிறார். இறைவனிடம் பக்தி செய்து அமைதியான மனதை அடைந்தவன் சொல்றார். ஏன்னா சில ஆயுள் எல்லாம் ஒட்டக்கூடியது. அது மாதிரி இந்த இடத்துல பாசம் அன்பினால் அது ஒட்டாத மனமாக இருக்க வேண்டும். என்னை ஒட்டக்கூடியது. எந்த அன்பு? இறைவனிடம் அன்பு செலுத்துதல் வேண்டும். பக்தி என்ற ஒரு சிநேகத்தால் என்னை எப்படி ஒட்டிக்கொள்கின்றதோ அதுபோல இறைவனிடம் ஒட்டிக்கொள்ளுதல் சொல்றார். இறைவனிடம் நாம் அன்பு செலுத்தும் பொழுது மற்றவற்றில் நாம் ஒட்டிக்கொள்ளுதலிருந்து நாம் விடுதலை அடையக்கூடிய சக்தியை இறைவன் கொடுப்பார். அதே நேரத்தில் ஆயுள் சொல்றார். அந்த பாசமானது நீங்கி விடுகின்றது. அப்புறம் எண்ணெய், அப்புறம் அதில் திரின்னு ஒன்று இருக்கும். திரி இருக்கும். இந்த இடத்துல திரிங்கிறது ரொம்ப திரி இல்லாமல் எண்ணெய் இருந்து பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி இறைவனை ஒட்டிக்கொள்ளுங்கிறது எதில் பூர்ணமாகின்றது? சாஸ்திர சிரவணத்தை செய்தல். சிரவணம் பிரம்மஹ அஸ்மி என்ற சிரவணத்தை செய்தல் சொல்றார். திரி சிரவணத்தை செய்தல். காற்று இல்லாமல் இருக்கணும். திரி மட்டும் இருந்து எண்ணெய் இருந்தால் மட்டும் பத்தாது, காற்று இல்லாமல் இருக்கணும். அது மாதிரி இந்த இடத்துல தர்ம ஞான வைராக்கியத்தால் நம்ம சாதன சதுஷ்டயத்தால் அலைக்கழிக்கப்படாத சித்தத்தை உடைய நமக்கு மனமாக விஷயமாக இருக்க வேண்டும் சொல்றார். சித்தமானது ஐக்கிய உணர்வுடன் அது அசையாமல் இருக்க வேண்டும். அந்த தீபத்திலிருந்து பொருத்தின உடனே ஒரு வெளிப்படும் ஒரு ஒளி இருக்கு அல்லவா, அது
நித்திய பிரகாச ஸ்வரூப சொல்றார். அந்த வெளிப்படும் தொடர்ந்து நம்ம தியானம் செய்வதால் உறுதிப்பட்ட பிரகாசமான ஜீவேஸ்வர ஐக்கிய ஞானம். அதே இந்த இடத்துல தீபம் அப்படிங்கிறது நமக்கு அது குறிக்கின்றது. இன்னும் நிறைய உதாரணங்கள் சொல்லுவார்கள். தீபத்தில் அந்த உள்ள மத்தியில் இருக்கிற எண்ணெய் சிவபெருமானுடைய தலையில் இருக்கின்ற கங்கையாகவும் சில பேர் சொல்வார்கள். அந்த தீப விளக்குன்றிருந்தால் அது நெடுமால், அந்த இடைப்பட்ட மத்திய பகுதி நீட்டமாக இருக்கும், அதை திருமால் அப்படிம்பாங்க. கீழே இருக்க பகுதி பிரம்ம அப்படிம்பாங்க. அப்போ பிரம்மம் பிரம்மாங்கும் போதே சரஸ்வதி வந்து விடுகின்றார், திருமாலுங்கும் போது லட்சுமி விடுகின்றார். சிவபெருமானுடைய ஜடாமுடிந்த மேல் பகுதி அது கங்கை, யமுனை, சைவ, கோதாவரி, சரஸ்வதினு எண்ணெயை தேய்ச்சி குளிப்போம். எப்போ தீபாவளி, எப்போ தீப ஒளி அப்படின்றோம். இப்படி நிறைய பலவிதமான உதாரணங்கள் நம்ம ஒளியா இறைவனை வழிபடுகின்றோம். அந்த ஒளி சுத்த சைதன்ய ஞான ஒளி என்கிறார். ஆக யார் என்னையே நினைத்து என்னையே வழிபட விரும்புகிறார்களோ அவர்களுக்கு சொல்றார். என்னுடைய 11வது ஸ்லோகத்தினுடைய சாரம் என்ன? என்னையே நினைத்து என்னை அடைய வேண்டும் என்கின்ற விரும்புகின்ற அந்த பக்தர்களுக்கு அஞ்ஞானத்தால் உண்டாக்கியிருக்கின்ற சம்சாரம் என்ற இருட்டை நான் அவர்களுடைய புத்தியில் இருந்து கொண்டு ஞானமாகிய பிரகாசத்தால் அவர்களுடைய கருணையின் பொருட்டு நான் அஞ்ஞானத்தை நாசம் செய்கின்றேன். எப்படிப்பட்ட அஞ்ஞானத்தை? சுகதுக்க ரூபமான பந்தத்தை. நிறைய காலம் அஞ்ஞானத்திலேயே உணர்கின்ற அபிமானத்தை, அறியாமையை கருணையினால் சொல்றார். அவர்களுக்கு தியானத்தை செய்வதன் மூலமாக மனோவிருத்தியில் இருந்து கொண்டு என்னுடைய ஆனந்த சுரூபத்தை, நான் உன்னுள்ளே இருக்கின்றேன் என்ற சுரூபத்தை நான் அவர்களுக்கு பிரகாசிக்க செய்கின்றேன். அதில் சொல்றார், நம்முடைய இருந்து கொண்டு நம்மை பற்றிய அறிவை நமக்கே கொடுத்து விடுவார். நம்ம செய்ய வேண்டியது என்ன? இறைவனை வணங்குவதுதான் நாம் செய்ய வேண்டியது. ஆனால் தியாகம் கலந்த சம்யக் தரிசன பாஸ்வதா ஞாதீபேன, தியானம் செய்பவர்களுக்கு, தியானத்தை அடிக்கடி ஐக்கிய ஞானத்தை உறுதிப்படுத்தியவர்களுக்கு, ஞானத்தில் ஸ்திரமானவர்களுக்கு நான் வேண்டிய வரத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றேன் என்று பகவான் கூறினார். ஆக இதோட பகவான் தன்னுடைய விபூதியை நிறைவு செய்கின்றார். கொஞ்சம் அமைதியாக இருக்கிறார் பகவான். ஞானதீபேன பாஸ்வதான்னு 11வது ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சுட்டு அமைதியாக இருக்கிறார். விபூதியை பற்றி பகவான் கூறினார். உடனே அர்ஜுனன் பேச ஆரம்பிச்சிட்டார். எத்தனை நாள் கேட்டுகிட்டே இருக்கிறது? அர்ஜுனன் இப்போ ஒரு கேள்வியை கேட்கின்றான். ஒரு விண்ணப்பத்தை பகவானிடம் வைக்கின்றான். கீதை என்பது ஒரு உரையாடல், பிரம்மவித்யா தர்ம லட்சண. அதனால் எப்படித்தான் பகவான் சில விஷயங்களை கூறினாலும்
அது ஓரளவு நமக்கு புரியும்படியாக இருக்க வேண்டும். அர்ஜுனன் ஒரு விண்ணப்பத்தை பகவானிடம் வைக்கின்றார். அப்போ இதிலிருந்து என்னது, அந்த விண்ணப்ப கேள்வியை கேட்கின்றான். அந்த கேள்வியிலிருந்து நமக்கு என்ன தெரியும்? அர்ஜுனன் பகவான் சொல்வதை சரியாக புரிந்திருக்கின்றான் என்று நமக்கு தெரியும். அர்ஜுனன் உவாச்ச, அர்ஜுனன் மீண்டும் கேட்கின்றான். மீண்டும் சத்யநாராயண் அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள். நாளை சிந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஹரிபோம். அன்னைக்கு ஃபீல் பண்ணேன். ஏன்னா அந்த நம்ம